இது உங்கள் ஏகே டிஜிட்டலின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல டெய்லி டெக் இன்ஃபர்மேஷன் எக்கச்சக்கமா பார்த்துட்டு இருக்கோம். அதை இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல எங்க ஏரியாவில் மிகப்பெரிய புயல் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அடாத மழை விடாத மழை தமிழ்நாட்டிலே அதிக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மழையிலேயே நான் உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் நான் வந்து ஊர்ல இருந்து வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கிடைக்கிற கேப்லாம் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு லைக் அல்லது ஒரு ஷேர் ஏதாவது ஒண்ணு முடிஞ்சா பண்ணுங்க. நம்ம சேனலை க்ரோத் பண்றதுக்கு உதவுங்க. நான் உங்களுக்கு டெக் இன்ஃபர்மேஷன் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச டெக் கண்டென்ட் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க சப்போர்ட் மட்டும் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து நான் பேசக்குள்ள கூட இங்க மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. எப்ப புயலால கரண்ட் கட் ஆகுன்றதெல்லாம் தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து கரண்ட் போனுச்சுன்னா என்னைக்கு வரும் தெரியாது. அந்த சூழ்நிலை கரண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து டெய்லி நான் வீடியோ போட கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் ஊர்ல இருந்தப்ப வெளியூர்ல இருந்தேன். அந்த ஊர்ல இருந்துகிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ பாக்குறதுக்கு பேக்ரவுண்ட்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரே நல்ல வீடியோ ரெடி பண்ணி அதை வந்து ஷெடியூல்ல போட்டு போயிட்டேன். திருப்பி வந்து உங்களுக்கு வந்து மீண்டும் வீடியோ கொடுக்கறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால நீங்க சப்போர்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, அமேசான் இப்போ மிகப்பெரிய போட்டியில உள்ள வந்திருக்காங்க. என்னடா நீங்க தான் வந்து இப்போ குயிக் காமர்ஸ்ல இருப்பீங்களா, நாங்களும் வரண்டா அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்விக்கி, பிளிங்கிட், ஜெப்டோ இதுக்கெல்லாம் போட்டியை நாங்களும் இறங்குறோம்னு சொல்லி அமேசான் வந்து இப்போ வந்து ஒரு குயிக் காமர்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, லேட் டிசம்பர் இந்த வருஷம் டிசம்பர் கடைசியில அல்லது 2025 ஸ்டார்டிங்ல இவங்க கொண்டு வர போற அந்த குயிக் காமர்ஸ், அதாவது இன்ஸ்டாமார்ட்டுக்கு போட்டியா உடனடியாக டெலிவரி பண்றதுக்கான போட்டியா டிஸ் அப்படின்ற கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ் பிளாட்ஃபார்ம் வந்து விரைவில் வரப்போது. இந்த டிஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இதுதான் இப்போதைக்கு பேர் கிடைச்சு வச்சிருக்காங்க. இந்த பேர்ல தான் செயல்பட போது. கிட்டத்தட்ட இதுக்காக அவங்க வந்து கிட்டத்தட்ட 5.5 இருந்து 6 பில்லியன் வரைக்கும், கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா ஒரு 49,800 கோடி ரூபாய் நவம்பர் மாசம், அதாவது இந்த மாசம் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து டிசம்பர் எண்டு அல்லது 2025 ஸ்டார்டிங்ல இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டெஸ்ட் லான்ச் பண்ணோட இவங்க வந்து இந்த குயிக் காமர்ஸ்ல வந்து எப்படி ஃபாஸ்டா இருக்கிறாங்க, ஃபாஸ்ட் டெலிவரி பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்தா பார்ப்போம். இப்ப எல்லாமே ப்ராடக்ட் இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட், அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேகமா அவங்களும் இப்போ வந்து எல்லா ப்ராடக்டையும் ஃபர்ஸ்ட் இவங்கலாம் வந்து ஃப்ரெஷ் கமர்ஷியல், அதாவது மளிகை ப்ராடக்ட், கிராசரி ப்ராடக்ட்டை மட்டும் தான் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க வந்து இப்போ எல்லா ப்ராடக்ட் சேல் பண்றதுக்குள்ள வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா நம்ம இப்போ அவங்க இதில் கூட மவுஸ் கூட ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா மவுஸ் நம்மளுக்கு தேவையான அடாப்டர் எது வேணாலும் சின்ன பொருளாக ஆர்டர் பண்ணலாம், ஹெட்போன் எல்லாமே ஆர்டர் பண்ணலாம் அவங்களும் வச்சிருக்காங்க. அந்த ஆர்டர் போடுறது அவங்க விரைவில் ஒன் டேல டெலிவரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து போட்டிகள் அதிகமாயிருச்சு. அதனால அமேசான் இப்போ வந்து டெஸ்ட்னு ஒன்று கொண்டு வந்து அவங்களும் இந்த மாதிரி குயிக் டெலிவரி பண்றதுக்கு முயற்சி பண்ண போறாங்க. அதனால போட்டிகள் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல ஆஃபர்ஸ், நல்ல ப்ராடக்ட்லாம் நம்மளுக்கு வந்து விரைவில் கிடைக்கும். நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ரொம்ப நாள்லாம். அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுங்களா, OnePlus Watch 3, அப்புறம் வந்து OnePlus 13, OnePlus 13R இதெல்லாம் வந்து குளோபல்ல லான்ச் ஆக போது. அதோட ஸ்பெக் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். OnePlus Watch 3 பத்தி இப்போ அப்டேட் கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன கேட்டீங்கன்னா, எக்ஸ்போஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. வேற என்ன ப்ராடக்ட் வரப்போகுதுன்றது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. OnePlus 13 நம்ம 13R அப்படின்ற சொல்லக்கூடிய போன்ஸ் நம்ம எக்கச்சக்கமான பார்த்துட்டோம். OnePlus 13R தான் இப்போ சைனாவில் வந்து சீரிஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். இப்போ வந்து OnePlus 13R 13 பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுனால அடுத்த ப்ராடக்ட் என்ன OnePlus Watch 3 அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். OnePlus Watch 3 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதுல Wear OS 5 சப்போர்ட்டோட இருக்க போது. Qualcomm Snapdragon Wear OS 5 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 5000 mAh W5, அதாவது Qualcomm Snapdragon W5 SoC வரப்போது. Wear OS சப்போர்ட்டடா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 500 mAh பேட்டரியோட இருக்க போது 100 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் கிடைக்க போகுது. அதனால ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கணக்கு பண்ணா 2 நாளைக்கு 48 96 நாலு, அதாவது கிட்டத்தட்ட 4.5 நாள் சொல்லாம 4.25 நாள் சொல்லாம ஒரு குவா சொல்ல போனா 4 நாள் பேட்டரி லைஃப் கிடைக்குன்னு சொன்னோம்னா கேவலமா தெரியுன்றதுக்காக 100 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம OnePlus Watch 3 இந்தியாவில் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மேபி பிப்ரவரியில வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, OnePlus 2 பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 இருக்கு. இப்போ அதோட இது பிரைஸ் அதிகமா தான் வரும். இதுல வேற என்ன ஃபீச்சர் வரலாம்னு கேட்டீங்கன்னா, AMOLED டிஸ்பிளே வரலாம், 60 Hz ரவுண்ட்
டிஸ்பிளே வரலாம், 1000 ஸ்பீக் பிரைட்னஸ் போலாம், 1.543 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. டியூரபிலிட்டி ஸ்டாண்டர்ட் பயங்கரமா இருக்கும், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. IP68 கொடுக்க போறாங்க. இதுல வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுக்க போறாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், அதுக்கப்புறம் வந்து மத்த ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், பிளட் மானிட்டர், ஸ்லீப்பிங் ட்ராக்கிங் எல்லாமே இருக்க போது கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே லோட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட கொண்டு வர போறாங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஐக்யூவோட நியோ 10 சீரிஸ்ன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிளாக்ஷிப் லெவலான போன் இந்த போன் ஐக்யூ நியோ 10 ப்ரோ வந்து இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் ரிவ்யூல இருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல என்ன ஸ்கோர் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஐக்யூ நியோ 10 ப்ரோவுக்கு 30,20,456 மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்திருக்குது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. ஐக்யூ 13 பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 31,59,448 மாதிரி வந்துச்சு. இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதையே பீட் பண்ணிட்டுன்னு சொல்லலாம் சைனாவை. 32 லட்சத்தி, ஏன்னா ஐக்யூ 13 பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 888 போனுச்சு. ஐக்யூ 10 நியோ ப்ரோ அதாவது மீடியாடெக்கோட ஃபிளாஷிக் ப்ராசஸரான டிமென்சிட்டி 9400 வருது. ஐக்யூ 13 பீட் பண்ணி ஐக்யூ நியோ 10 ப்ரோ 32 லட்சத்துக்கு பேருக்குன்றது மிகப்பெரிய ரிப்போர்ட்டா இப்ப பார்க்கப்படுகிறது. அதே பாத்தீங்கன்னா ரெட்மி K80 ப்ரோ பாத்தீங்கன்னா அது 30 லட்சத்துக்கு தான் ஸ்கோர் இருந்துச்சு. இப்ப இந்த ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு ஐக்யூ நியோ 10 சீரிஸ். சிமிலரா விவோ X200 டஃபஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த போன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற கேமராவெல்லாம் குறைச்சிடக்கூடாது என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. இது வேற என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 128 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 6100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 15 மினிட்ஸ்ல 50%, அதாவது 3050% வந்து 50% 15 நிமிஷம் கால் நேரத்துல ஏறிடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா இப்போ வந்து சில பேர் கையில வச்சிருக்கிற மாதிரி வீடியோலாம் வந்துருச்சு, ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ வந்துருச்சு. அதனால அதை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா டிசைன்ஸ் எல்லாம் இப்ப லீக் ஆயிருக்கு. அந்த வீடியோல என்னென்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 செகண்ட் வீடியோ இப்போ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. S24 அல்ட்ராவில் கிட்டத்தட்ட அதுல வந்து பேக்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 கேமரா இருக்கு. 3 பெரிய பம்ப் கேமரா, 2 சின்ன பம்ப் கேமரா. அந்த 2 சின்ன பம்ப் கேமரா நடுவில் ஒரு பிளாஷ் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஒரு பஞ்சுகோல் டிஸ்பிளேல இருக்கு. இப்போதைக்கு வந்து டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே பாக்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ரொம்ப கிளியரா தெரிஞ்சு 1 UI 7ஓட வரப்போகுது. அதுதான் 1 UI 7 எதிர்பார்த்து சாம்சங் ஃபேன்ஸ் ரொம்ப நொந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு 1 UI 7 விரைவில் கொடுக்கணும். ஏன்னா எல்லா கம்பெனியும் அவங்களோட அடுத்த லெவலான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துட்டாங்க. சாம்சங் தான் இன்னும் கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஜியோ வந்து இப்போ வந்து அவங்களோட ஏர் ஃபைபரை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் ஜியோ ஏர் ஃபைபர் 5G யூசர்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதோட வேலிடிட்டி என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜியோ ஏர் ஃபைபர் 5G பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு 11,000 ஏர் ஃபைபர் 5G பொறுத்த வரைக்கும் 1111 ரூபாய் நீங்க வந்து பிரைஸ் பண்ணி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 50 நாளைக்கான வேலிடிட்டி கிடைக்கும். அந்த 50 நாளைக்கான வேலிடிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஹை ஸ்பீடு இன்டர்நெட் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 rupees இன்ஸ்டாலேஷன் ஃபீ ஆஃபர்ல கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம வந்து இதுல வந்து OTT பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் அப் டு 1 Gbps வரைக்கும் கொடுக்க போறாங்க. அந்த ஃப்ரீலே அதை வச்சு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 5G வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி GT7 Pro இந்தியன் பிரைஸ் என்னன்றது கிடைச்சிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ரியல்மி GT7 Pro இந்தியன் பிரைஸ் வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் 12GB RAM 256GB, ஹையர் வேரியன்ட் 16GB RAM 512GB. ரெண்டுத்துக்கும் பிரைஸ் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ரொம்ப வித்தியாசம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் தான் வித்தியாசம் வருது. அது பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 59,999 ரூபாய் இருக்கிறது. அவங்கள்ட்ட ஹையர் மாடலான 16GB 512 வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஒரு 65,999 மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து எப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 29 12 மணிக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. 12 மணிக்கு. அது மட்டும் இல்லாம இதுல வந்து மார்ஸ் ஆரஞ்சுன்றது வேற லெவல் இருக்கு. அதுக்கப்புறம் கேலக்ஸி கிரே 2 கலர்ல கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ரியல்மி அபிஷியல் வெப்சைட்ல அமேசான்ல நல்லா கேட்டுங்க. பிளிப்கார்ட் அமேசான் கேட்டீங்கன்னா அமேசான்ல மட்டும் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு. பிளிப்கார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணா கேரண்டி கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்க தெரியல. அமேசான்ல தான் இவங்க ரியல்மி அபிஷியலா சேல்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்த ரீட்டைல்ஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல் ஸ்டோர்ல.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டுல யார் அதிக 5G யூஸ் பண்றான்ற இப்போ ஒரு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டுன்ற சொல்றமே உலகத்திலே கிட்டத்தட்ட இந்தியாவில தான் அதிக 5G யூசர்ஸ் இருப்பாங்கன்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. எரிக்சன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 180 மில்லியன் 5G யூசர்ஸ் இந்தியாவில இருக்கிறாங்கன்ற சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய நம்பர்ஸ் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கீங்க. மற்ற நாட்டுல ஒரு சில நாட்டுல இந்த அளவு கூட பப்ளிக் இருக்க மாட்டாங்க, பீப்புள் ஜனத்தொகை இருக்காது. அதை தாண்டி இந்தியாவில் 5G யூசர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் 5G மற்ற நாட்டை தாண்டி நல்ல அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஆனா இந்தியாவோட ஸ்டாண்டர்டுக்கு வந்து அது ஹையான பிரைஸா தெரியும். மற்ற நாட்டை கம்பேர் பண்ணும்போது அது நெட்வொர்க்ல இந்தியாவோட பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Huawei வந்து லான்ச் பண்ண போற மேட் 70 ஸ்மார்ட் போன்ல வந்து நியூ யூஎஸ் சிப் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது வந்து என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதோட மேட் 70 சீரிஸ் வந்து சில பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. எவ்வளவு பிரைஸ்க்கு ஸ்டார்ட் ஆகலான்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் தரப்புல வந்து $758 கிட்டத்தட்ட வந்து பேஸ் மாடல் என்ன இருக்க போகுது. ஆப்பிள் 16 செல் பண்ணாங்களா அந்த பிரைஸ்க்கு நியரா சைனாவில் எந்த பிரைஸ்க்கு செல் பண்ணாலும் அந்த பிரைஸ்க்கு நியரா மேட் 70 செல்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போது ஹார்மோனி OS 4.3 நாங்க கொடுக்க போறோம். எல்லாமே வேற லெவல் ஸ்பெக்கோட கொடுக்க போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. பொறுத்து பாப்பா என்னென்ன எப்படி இருக்குன்றது. நம்ம அடுத்ததா பார்க்க போற விஷயம் என்ன, Huawei வாட்ச் அல்டிமேட் டிசைன். கிட்டத்தட்ட வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஆப்பிள் விஷன் ப்ரோ 24 கேரட்ல பண்ணியிருந்தாங்க, கோல்டுல பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஈக்குவல்டா என்னடா நீங்க விஷன் ப்ரோ 24 கோல்டுல பண்ணுவீங்க, நாங்களும் ஏற்கனடா வாட்சே பண்ணுவோம்டா, நீங்க விஷன் ப்ரோலாம் தூக்கிட்டு வெளில போனா அசிங்கமா இருக்கும், நாங்க கையில கெட்டுற வாட்ச் Huawei வாட்ச் அல்டிமேட் டிசைன் 18 கேரட் கோல்டு பினிஷ்ல கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நல்லா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த வாட்ச் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராப்ல கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 இன்ச் கொண்ட எல்டிபோ ஆம்லெட் கொடுத்துருக்காங்க, ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் மெட்டீரியல் வந்து ஷார்ப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட்லாம் வந்து நல்லா சூப்பரா வந்து கோல்டுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக் அண்ட் கோல்டு கலர்ல கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து பிரைஸ் என்ன பிரைஸ்க்கு வருதுன்றது நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கோல்டு டைட்டானியம் ஸ்ட்ராப் பிளாக் அண்ட் கோல்டு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாமே வந்து மத்த என்ன ஸ்மார்ட் வாட்ச்ல இருக்குமோ எல்லா ஃபீச்சர்ஸையும் அள்ளி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைசிங் அண்ட் அவைலபிலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். இதோட பிரைசிங்கை பத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்புல அமெரிக்க மதிப்புல $3038 இருக்கும், சைனா மதிப்புல 21,999 இருக்கும், இந்திய மதிப்புல 2,56,250 வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த எல்லோ கோல்டு பிளாக் அண்ட் கோல்டு வேரியன்ட். எல்லோ கோல்டு வேரியன்ட் பாத்தீங்கன்னா 2,79,545 கொண்டு வந்திருக்காங்க. யார் பர்ச்சேஸ் பண்றாங்கன்றது முக்கியம் இல்ல, அவங்க லான்ச் பண்ணி எக்ஸ்க்ளூசிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கோல்டு லான்ச் பண்ண ஒரு ஸ்மார்ட் வாட்ச் Huawei வந்து இப்பயும் லக்ஸரி ப்ராடக்ட் உள்ள இறங்கி இருக்கிறாங்க. ஆனா வந்து இதை வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுவா, இதெல்லாம் அடகு வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அடகுலாம் வைக்க முடியாது, எவன் வாங்குவான் கொஞ்சம் இடத்துல இருக்கிற கோல்டுக்கு அப்படின்றீங்களா. ஆப்பிள் இதுக்கு மிஷன் ப்ரோக்கு அதே நிலைமை தான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம்னா Huaweiயோட அடுத்த பட்ஸ் Huawei ஃப்ரீ பட்ஸ் Pro 4 அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து 11mm 4 மேக்னெட் டைனமிக் யூனிட் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ பிளானட் ட்விட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஹார்மோனி OS கொடுத்துருக்காங்க, கீரன் A2 சிப் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேற லெவல். அவங்களோட சிப்பே ஓன் சிப்பு, அவங்களோட OS எல்லாமே ஓனவே பண்றதுனால யாரையுமே நம்பி இல்லாம இருக்கிறாங்க. Huawei டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, டைனமிக் ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவ் நாய்ஸ் ரெடியூஷன் கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க, காலுக்காக நாய்ஸ் ரெடியூஷன் கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா ஸ்பேஷியல் ஆடியோ கொடுத்துருக்காங்க, ஏஏசி கொடுத்துருக்காங்க, L2 HAC கொடுத்துருக்காங்க, ஹார்மோனி OS 4.0 மேல இதை யூஸ் பண்ணிக்கலாம், எல்டா கொடுத்துருக்காங்க, 4 மைக்ரோ போன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமான கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 47 கிராம் இருக்கு. பட்ஸ் ஒன்னு போன் கேஸோட 47 கிராம் தான் இருக்கு. பட்ஸ் ஒன்னு 5.8 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பட்ஸும் 6 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. 6 12 கிராம்ல முடிஞ்சிருது. 55 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பட்ஸ்லயும் சிங்கிள் பட்ஸ்லயும் பாக்ஸோட 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா $206 கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 17,455 கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து சைனாவில் இப்ப சேல்ஸ் போது டிசம்பர் 4ஆம் தேதி. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா Huawei Mate 70 Pro Plus 70
ஆர்எஸ் அல்டிமேட் டிசைன் அப்படி என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நம்ம ஏற்கனவே ஹுவாய் மேட் 70 வந்து பிரைஸை பார்த்தோம். அதே தான் இந்த நியூஸும், பிரைஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். அதனால இந்த நியூஸ் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அடுத்து போயிடலாம். OnePlus S5 அண்ட் S5 Pro அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இதுதான் OnePlus 13 இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இதுல வந்து S5 வருமா S5 Pro வருமானது இல்லை. ஆனா வந்து இதை என்னென்ன ஸ்பெக் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம அப்படியே ரோல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். S5 பொறுத்த வரைக்கும் 6.7 inch கொண்ட 1.5K கொண்ட BOE X280 LTPO ஃபிளாட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து Snapdragon 8 Gen 3 50 MP மெயின் கேமரா இருக்க போது, அலர்ட் ஸ்டேட் இருக்க போது, ஹியூஜ் பேட்டரி 6500 mAh பேட்டரி இருக்க போது, 100 வாட் ஸ்பாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து இது OnePlus 13 சிமிலரா தான் இருக்க போது. OnePlus S5 Pro பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Elite கொடுக்குறாங்க. இதுல வந்து 6200 mAh பேட்டரி இல்ல 6300 mAh பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் OnePlus 13 இது குளோபல்ல வரப்போது, இந்தியாவுக்கு வரப்போது. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இதுதான் என்ன கேட்டீங்கன்னா, Xiaomi இப்போ ஓன் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சிப்செட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அந்த இது வரைக்கும் நம்ம வந்து போட்டியா இருந்தது Qualcomm Snapdragon, அதுக்கப்புறம் MediaTek, அதுக்கப்புறம் ஆப்பிள் தரப்புல வந்து Bionic நம்பர் சீரிஸ் A18 A19 அந்த மாதிரி போவாங்க. சாம்சங் தரப்புல இருந்து Exynos சொல்லி 2500 வந்து கொஞ்சம் நாள் லான்ச் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா யூனிசாக் இருக்கு, ரொம்ப லோ பட்ஜெட்ல யூனிசாக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்களாம் நம்பாம Huawei வந்து கிரன் சிப்பை யூஸ் பண்ணி, அதே போல வந்து Xiaomi வந்து நாங்களும் எங்களோட ஓன் சிப்செட்டை யூஸ் பண்ண போறோம்னு சொல்லி அவங்க Xiaomi இப்ப களம் இறங்கி இருக்காங்க. அதுக்காக வந்து $24 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அது வந்து $4.1 பில்லியன் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து கொண்டு வரதுக்கு $4.1 பில்லியன் செலவு பண்ண போறாங்க. R&Dக்காக $3.3 பில்லியன் செலவு பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்ப தகவல் கிடைச்சிருக்கு. அதனால வந்து 2025 எண்டுல வந்து தங்களோட ஓன் சிப்செட்டோட வந்து Xiaomi இறங்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பட்ஜெட் போன்ல செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹையர் எண்ட், அதுக்கு ஃபர்ஸ்ட் பட்ஜெட், அதுக்கப்புறம் வந்து மிட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் ஹையர் எண்ட் ஃபிளாக்ஷிப்ல கூட அவங்க கொண்டு வந்து விடுவாங்க. போட்டிகள் அதிகமா இருந்தா நமக்கு வந்து நல்ல பிரைஸ்ல கிடைக்கும். Xiaomi கொண்டு வரதுனால Xiaomi தரப்புல இருந்து Xiaomi, Redmi, Poco இந்த 3 பிராண்ட்லயும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Poco 7 and Poco F7 and X7 இப்போ வந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்கு லான்ச் பண்றதுக்காக. இதனால என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, Poco F7ல வந்து என்ன ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, Dimensity 8400 வரப்போகுது, 1.5K ரெசல்யூஷனோட ஸ்கிரீனோட 6000 mAh பேட்டரி வரப்போகுது, 90 வாட் ஸ்பாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து X7 பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இதுவும் 5G சர்டிபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 5G போன் தான். இதுல பாத்தீங்கன்னா Dimensity 7300 அல்ட்ரா சிப்செட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 3000 nit பிக் பிரைட்னஸ் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50 MP மெயின் கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 8 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது, 2 MP மேக்ரோ வரப்போகுது, 20 MP செல்ஃபி கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 வாட்ஸ் வயர் சார்ஜிங் வரப்போகுது. இப்போதைக்கு வந்திருக்க ஃபீச்சர்ஸ் இதுதான். இதை பத்தி உங்களோட கருத்து கீழே கமெண்ட்ஸ் காணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.